நல்மீட்பர் இயேசுவின் நாமத்தில் அனைவரையும் காலை வேளையிலே அன்போடு வாழ்த்துகிறேன். இன்றைய வேத வசனம் உபாகமம் 31:6. நீங்கள் பலங்கொண்டு திடமனதாயிருங்கள். அன்புக்குரியவர்களே, இந்த வார்த்தை அன்று கர்த்தர் இஸ்ரவேல் மக்களுக்கு மோசே மூலமாக சொன்ன வார்த்தை. இன்று கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார், பலங்கொண்டு திடமனதாயிருங்கள். எதை குறித்தும் பயப்பட வேண்டாம், எதை நினைத்தும் திகைக்க வேண்டாம், நான் உன்னோடு இருக்கிறேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். கழுகு தன் குட்டிகள் குறிப்பிட்ட பருவம் வந்தபோது தன்னை போல தன் குட்டிகள் பறக்க வேண்டும் என்று பறக்கிற பயிற்சியை கொடுக்கும். எப்படியெனில், கழுகு தன் குட்டியை மிக உயரத்துக்கு தூக்கிச் சென்று திடீரென்று கீழே விட்டு விடுமாம். குட்டி, ஐயோ நம்மை இப்படி கைவிட்டுட்டாங்களே, நம் வாழ்க்கை அவ்வளவுதான் முடிந்து விட்டது என்று செய்வதறியாமல் கீழே விழும் நேரத்தில் சடுதியாய் தாய் கழுகு வேகமாக பறந்து வந்து குட்டியை காப்பாற்றி மீண்டும் உயரத்துக்கு கொண்டு செல்லும். இது போன்று 2 முறை செய்யும். 3வது முறை குட்டி புரிந்து கொள்ளும், நம்மை பறக்க வைக்க, பயம் போக்க, பலம் பெருக இப்படிப்பட்ட பயிற்சியை கொடுக்கிறார்கள் என்று. இந்த முறை உயர சென்று விட்டுவிடும்போது அது இயல்பாகவே சிறகுகளை அடித்து தாயை போல பயம் இல்லாமல், திகில் இல்லாமல் தைரியமாய் சிறகடித்து பறக்க ஆரம்பித்துவிடும். காரணம், எது நடந்தாலும் எது வந்தாலும் நம்மை காப்பாற்ற நம்மோடு கூடவே பெற்றெடுத்த கழுகு இருக்கிறது என்று குட்டி தைரியமாய் பறக்கிறது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பு நெஞ்சமே, எதை குறித்தும் பயப்பட வேண்டாம், எதை நினைத்தும் யோசிக்க வேண்டாம். பலம் கொள்ளுங்கள், திடமனதாயிருங்கள். பிரியமானவர்களே, ஆண்டவர் கைவிட்டாரா, மறந்து விட்டாரா, நான் என்ன செய்ய போகிறேன், என் வாழ்க்கை அவ்வளவுதானா என்று நினைத்து திகைத்து கொண்டிருக்கலாம். இவையெல்லாம் கர்த்தர் நம்மை பயிற்சிவிக்கிறார் என்று நினைத்து தைரியமாயிருங்கள். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூடவே இருக்கிறார். நம்மை விட்டு ஒருபோதும் விலக மாட்டார், நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். பலங்கொண்டு திடமனதாய் இருப்போம். இயேசு நம்முடனே, மீட்பர் நம்மோடு இருக்கிறார். ஆமென்.